இயேசுவோடு நீங்க நடக்கிற அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் வாக்குத்தத்தம் தருகிறார், ஆலோசனை தருகிறார். இன்னைக்கு கூட ஒரு வாக்கு தர்றாரு. 121 சங்கீதம் 3 உன் காலை அவர் தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உறங்க மாட்டாராம். பொதுவா எல்லாருமே இரவு வந்துட்டா நித்திரை செய்வார்ல, நம்ம ஓய்வு எடுப்போம். சரீரத்துக்கு நித்திரை அவசியம். ஆனால் கடவுள் தூங்குவாரா? தூங்க மாட்டார். தூங்குகிறவர் கடவுளே கிடையாது, முதல்ல அறிந்து கொள்ளுங்க. தூங்காம இரவு பகல விழித்திருக்கிறவர். அவருக்கு இரவு பகல ஒண்ணுதான். மனிதர்களுக்காகத்தான் இரவை படைத்து ஓய்ந்திருக்க செய்கிறார். இந்த இரவு நேரத்துல நிறைய ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இரவு நேரத்திலும் அவர் விழித்திருந்து தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். இதைத்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நம்மை மாத்திரல்ல, நம்முடைய பொருட்களையும் அவர் பாதுகாக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். யோபுவையும் அவனுடைய கொண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்தான்னு பைபிள் இருக்குல்ல. நீங்க அதை விசுவாசிங்க. பிரயாணப்படும் போது நான் போகிறது பஸ்ஸா இருந்தாலும், காரா இருந்தாலும், ட்ரெயினா இருந்தாலும், விமானமா இருந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் அப்படின்றத விசுவாசிங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார், அவ கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புங்க. வெளியே நீங்க போனாலே வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணி விட்டு தான் புறப்படணும். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா அவர் பாதுகாத்த நடத்து. யாரும் தேவையில்லை, எனக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, காவலுக்கு அது இருக்காங்க, இது இருக்காங்க, எனக்கு எல்லாம் இருக்கு பெருமையா நினைச்சீங்கன்னா ஆண்டவர் ஒதுங்கி கொள்ளுவார். ஆண்டவரே, நீங்க தான் என்னை பாதுகாக்கிற தேவன், உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு சார்ந்து கொண்டா உங்களுடைய காலை தள்ளாட விட மாட்டார். உங்களை காக்கிற தேவன் உறங்குவதில்லை என்பதை விளங்க பண்ணுவார். சரியா? அது